கேசிபி, எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையனுடைய நகர்வுகளை? இதில் நீங்கள் கேட்ட மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் விஜயோட போகிறது அப்படிங்கிறது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு முடிவு. அவர் முடிவு பண்ணிட்டாரா? இல்லை, அவர் பாரதிய ஜனதா கட்சியால் பயன்படுத்தப்பட்டு ஏமாற்றப்பட்டு விட்டார். எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும் என்று செங்கோட்டையன் சொன்னதால் அவர் நீக்கப்படலை. சரி, பாஜக முதலில் எடப்பாடி பழனிசாமியை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு செங்கோட்டையனை அழைத்து அமித்ஷா அவர்களும் நிதியமைச்சர் அவர்களும் பேசினாங்க. அந்த சமயத்தில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணிக்கு உடன்படாவிட்டால் செங்கோட்டையனை முன்னிறுத்தி கட்சியை உடைப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டு விட்டார். கூட்டணிக்காக செங்கோட்டையனை பயன்படுத்திட்டாங்க. அந்த சமயத்தில் இவர் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட உடனே பாஜக அவங்க பார்வையில் செங்கோட்டையனை அதோட விட்டுட்டாங்க. ஆனால் இவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, அந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கும் பாஜக பின்புலமாக இருக்கும் என்று எதிர்பார்த்து இவர் களத்தில் இறங்கிட்டார். அப்ப ஒரு ஏற்கனவே அப்படி எதிர்பார்த்து களமிறங்கிய ஓபிஎஸ்க்கு என்ன ஆச்சுங்கிறத கூட கணிக்க முடியாம இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்திருப்பாரு. இல்ல, அப்படி இல்ல. ஓபிஎஸ் அவர் தேடி பாஜக போனாரு. பாஜக செங்கோட்டையனை இவங்க கூப்பிட்டு, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க தான் பொதுச் செயலாளர் என்கிற அளவில் அவரை உருவகப்படுத்தி அவர் அது பயன்படுத்தப்பட்டு விட்டதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன, யாரெல்லாம் போட்டி தலைவர்களாக உருவாகிறார்களோ அவங்களையெல்லாம் கட்சி விட்டு நீக்கிடணும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். அதுல தான் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த முரண்பாடுகள். எனக்கு இந்த போட்டி தலைவர்களே சார், இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்காக ஒரு கட்சிக்கு போறாருன்னா அவர் எப்படி ஒரு போட்டி தலைவராக இருக்க முடியும்? பாஜக அழைத்து இவர் தலைமையில கட்சியை உடைக்கிறதுக்கு அவங்க திட்டம் தயாராக இருக்குதுன்னா, நாளைக்கு பாஜக கூட்டணியை விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்தால் மீண்டும் இதே செங்கோட்டையனை வச்சு பாஜக அந்த இப்ப செங்கோட்டையன் விஜய் கிட்ட போறதுனால இழப்பு யாருக்கு? இல்ல, அதிமுகவில் அதிமுக மட்டும் இல்ல, பாஜக கூட்டணியில் இருக்குல்ல, அப்ப பாஜகவுக்கு சேர்த்து தானே. இல்ல இழப்பு அது பாஜகவுக்கு. அதை பத்தி என்னங்க, பாஜகவுக்கு அதை பத்தி என்ன? அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பார்வையில தனக்கு போட்டியாளர்கள், தலைமைக்கு போட்டியாளர்கள், அதாவது நம்ம எல்லாருமே இவங்க 3 பேர் பேசும் பொழுது ஒரு விஷயத்தை, எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு என்பது வேற, அதிமுக கட்சிக்கு எதிர்ப்பு என்பது வேற. சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இவர் தலைமைக்கு போட்டி போடுகிறார் அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் அவங்களும் சொல்றாங்க. இபிஎஸ்ங்கிற ஒரு தலைமையை எதிர்க்கிறதா இன்றைக்கு செங்கோட்டையன் எடுத்த முடிவு அதிமுகவுக்கு எதிரான ஒரு முடிவு. நேர் எதிராக போறது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு எதிரான முடிவு. அடுத்து நீங்க கேட்டீங்க, இதன் மூலமா விஜய் இந்த கூட்டணியே இல்ல, அதிமுகவோட கூட்டணி இல்லைங்கிறத உறுதிப்படுத்துகிறாரா? என்றைக்கு தாவேகாவினுடைய பொதுக்குழுவில் அவர்கள் தலைமையில் கூட்டணி என்று அறிவித்தார்களோ அந்த தேதியிலேயே அதிமுக தரப்பிலையும் சரி தாவேகா தரப்பிலையும் மேற்கொண்டு கூட்டணி இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டாங்க. அதிமுக தரப்புல அன்றைக்கே அந்த விஜயோட அந்த பொதுக்குழு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்னும் வாய்ப்பு இருக்கு, பேசிட்டு இருக்கோம், ஆசையா இருக்கலாம், அவர்களுடைய ஆசையா இருக்கலாம். நான் சொல்றது எடப்பாடி தேர்தலுக்கு இப்ப நீங்க ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். இப்ப பாமகவோ தேமுதிகவோ கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னா கூட்டணியில சேராமல போறாங்க. பிரச்சனை அது இடங்களுக்கான அல்லது பார்கெனிங் பவருக்காக எல்லா விதமான ஆர்கியூமெண்ட் வைப்பாங்க. பிரச்சனை அதல்ல, யார் முதலமைச்சர், யார் தலைமையில கூட்டணி, சரி, அதை விட்டு கொடுக்க எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க. அந்த இடத்துல குப்பஞ்சுப்ப இருந்தா கூட யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதிமுக மாதிரி ஒரு பிரதான எதிர்கட்சி எப்படி இன்னொரு கட்சி கட்சி ரீதியாக அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அந்த அவரை முதலமைச்சர் என்று முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலை சந்திக்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கான அந்த வாக்கு வங்கி கன்சாலிடேட் ஆகாது. அப்ப அதனால இதுல யாருமே விட்டு கொடுக்கிறதுக்கு முடியாது. அந்த சூழ்நிலையிலேயே இல்ல. இந்த நகர்வுகளை பாஜக எப்படி பார்க்கணும் கேட்கிறேன். நீங்க ஒரு பக்கம் 2 அம்சங்களா நீங்க விமர்சனங்கள் நீங்களாம் வைக்கிறீங்க. பாஜக அதிமுகவை பலவீனப்படுத்த பாக்குது அப்படின்னீங்க. சரி, பலவீனப்படுத்தி என்ன பண்ண போறாங்க? பயன் பாஜக வளரணும். இப்ப பாஜக வளர்ச்சி இல்லாம அது விஜய் வளர்ச்சின்னு போறது பாஜக எப்படி பார்க்கும்? இல்ல, நான் சொல்றது அது இன்னெவிட்டபிள். இப்ப விஜய்
தனியாக வளர்வதை பாஜக தடுக்க முடியாது. ஒரு செங்கோட்டையனுக்காக எடப்பாடி பழனிசாமியை பகைச்சிக்கிறதுக்கு பாஜக இன்றைய தேதிக்கு அவர்கள் வந்து தயாராக இல்லை. அப்ப ஏதேனும் அதுல வர்ற இழப்புகளை அவர்கள் எதிர்கொண்டுதான் வந்து ஆகணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப பீகார் இருக்கு, நிதிஷ்குமார்ங்கிறவர் ஒரு முகமூடி தான் இன்றைய தேதிக்கு. நிதிஷ்குமார் இல்லைன்னா கூட அவர் முதலமைச்சர் சார். இல்ல, நிதிஷ்குமார் இன்றைய தேதிக்கு தேஜஸ்ரீ யாதவோட போய் சேர்ந்தா கூட பாஜக ஆட்சியை தொடர்ந்து நடத்துகிற அளவுக்கு பலம் பெற்றிருக்கிறாங்க. சரி, இந்த சில பல ஆண்டுகளாக அந்த கூட்டணியில இருந்தே தங்களை அந்த நிலைக்கு வந்து அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். அப்ப அது மாதிரி இந்த தேர்தலிலேயே ஒரு தவறு அதிமுக தரப்புல எங்க நடக்குதுன்னு நான் உணர்கிறேன் என்றால், அந்த கூட்டணி கட்டமைப்பிலிருந்து ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளையும் முன்னெடுப்புகளையும் அதிமுக எடுக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, எல்லாம் பீகார் மாதிரி அவங்க ஜெயிக்க வச்சிருவாங்க, மேல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும், விஜய கூட நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துருவாங்க என்கிற அந்த நம்பிக்கை ஊட்டலும் மிக அதிகமாக வந்து இருக்கு. அது தேர்தல் களத்துல வந்து நாளை அது ஆபத்தாக வந்து முடியும். திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முன்பே சொல்லப்பட்டது, கட்சியில இணைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க தனி கட்சி துவக்கிட்டு வாங்க, கூட்டணியில சேர்த்துக்கலாம், இது சொல்லுது. அப்ப இப்ப அவர் தனி கட்சி துவக்குகிறார். அந்த தெரியலங்கிறார், இதே என்ன வேணா ஆப்ஷன் இருக்கலாங்கிறாரு. இல்ல தனி கட்சி அவர் துவங்குகிறார், அதுல வந்து எந்த மாற்று கருத்து இல்ல. அந்த தனி கட்சிக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதிமுகவோட கூட்டணியா, அது ஓபிஎஸ் ஏற்கனவே தனி கட்சி தொடங்கினா டிடிவி தினகரன் அவங்க ஏத்துக்கிறதுக்கு இல்லையே. இல்ல தினகரனுக்கு அதிமுக என்டிஏ கூட்டணியில் இணைந்து பயணிப்பதற்கு இவர்கள் தயாராகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் தினகரன் ஆரம்ப கட்டத்தில் ஒத்துக்கிட்டாரு. திருப்ப அந்த ஒரு சிலை, அந்த திரு ஜி.கே. வாசன் அந்த ஒரு நிகழ்வு நடத்தினதுல ஒரு கசப்பு உணர்வுகள் வந்து ஏற்பட்டுருச்சு. அதை சரி செய்வதற்கு பாஜக தரப்புலையோ மற்ற தரப்புலையோ முயற்சிகள் வந்து செய்யல. மேற்கொண்டு அவர்களது நிலைப்பாடுகள்ல அவங்க உறுதியா போயிட்டாங்க. அதுதான் இப்ப இல்ல, இது ஒரு துரதிருஷ்டவசமானதுன்னு ஆரம்பிச்சீங்க. செங்கோட்டையன் போய் என்ன அதுல பிரச்சனை? நிச்சயமாக அது வந்து ஒரு புரட்சி தலைப்ப விஜய் பொறுத்த, ரெண்டு பேரும் எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏக்கள், அதனால உங்கள்கிட்ட கேட்கிறேன் நான். இல்ல இப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கொள்கை தலைவர்கள்னு 4-5 பேரை சொன்னா கூட அவர் முன்னிறுத்துறது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், தன்னை ஒரு எம்ஜிஆர் ஆட்சி. ஏற்கனவே கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் வந்தாரு, இப்ப இவர் எம்ஜிஆர். அது நிறைய எம்ஜிஆர் வந்தாங்க, சுதாகரன் கூட ஒரு சின்ன எம்ஜிஆர்னு சொல்லி வந்தாரு. அது மாதிரி நிறைய பேர் அது மாதிரி வந்திருக்கிறாங்க. சோ விஜய் வந்து அது போல ஒரு இதுல இருக்கிற பொழுது மக்கள் மத்தியில ஒரு அடையாளம், எம்ஜிஆர் கூட பயணித்தவர்கள் ஒரு 4 பேர் சுத்தி நிற்கிற பொழுது அவருக்கு அதுல நிச்சயமா அதுல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதனால விஜய்க்கு எந்த பிரயோஜனமுமே இல்ல என்று வந்து நம்ம சொல்லிட முடியாது. இல்ல அப்படி சொல்லல, விஜய்க்கு அட்வான்டேஜ் தான் எல்லாரும் சொல்றாங்க. இது வந்து செங்கோட்டையனுக்கு என்ன அட்வான்டேஜ்? அட்வான்டேஜ் டு விஜய். சரி, ஆனா இது வந்து நாட் அன் அட்வான்டேஜ் டு செங்கோட்டையன். ஓகே, ஆனா அவருக்கு வேற ஆப்ஷன் இருக்கு. இல்ல நீங்க கலெக்டரா இருந்துட்டு மறுபடியும் தாசில்தார போற முறையில் இருக்கு. நீங்க செங்கோட்டையன் என்பவர் குறைஞ்சபட்ச சர்வீஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறாரு. இல்ல சர்வீஸ்ல இருக்காரு, அது வந்து ரிட்டையர்மெண்ட் 78 வயசு ஆனதுக்கு அப்புறம் அது பேராசி இல்லையா? 78 வயசு ஆனதுக்கு அப்புறம் அது பேராசி இல்லையா? இன்றைக்கு அரசியல்ல வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க நிக்கிறீங்களா இல்லையாங்கிறத இந்த ஆசைதான் காரணம்னு சொல்றேன். இன்னைக்கு துரைமுருகனுக்கு அடுத்த சீனியர் வந்து திரு செங்கோட்டையன். சட்டமன்றத்தில் இந்தியால பல உதாரணம் இருக்கு. ஒருத்தர் அரசியல் துறவரம் போனவர், அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பிரதமரா வந்தார். நரசிம்மராவ் துறவரமே போனார் சார், அதுக்கப்புறம் பிரதமராக வாய்ப்பு. அது வந்து பை ஆக்சிடென்ட். அரசியல் அப்படிதான், பல ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததுதான் அரசியல். பிரச்சனையே எங்க வந்ததுன்னா, பாஜக டெல்லிக்கு அழைத்து செங்கோட்டையனோட பேசுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை என் முன்னாடியே சொன்ன வார்த்தை, செங்கோட்டையன் நமக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து செல்கிறார், அனுசரித்து செல்கிறார். இது எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தை. விரிசல் எங்க அதிகமாச்சுன்னா அந்த டெல்லிக்கு அழைத்து அவர் பேசப்பட்ட பொழுதுதான் அதிகமாச்சு. ஆனா நிச்சயமா இது அதிமுகவுக்கு ஒரு பலகீனமாகத்தான். இதனால எந்த இழப்பு கிடையாது என்று சொல்வதற்கு நான் தயாரில்லை. ஆனா முதல் கட்டம் இதே இழப்பை 1980 எம்ஜிஆர் சந்தித்திருக்கிறார், 96 ஜெயலலிதா அம்மா சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் அதற்கு அதை ரெக்யூப் பண்ணி திருப்பி மீண்டும் வந்து வந்தார்கள். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா ஒன் வே டிராபிக்காவே இருந்துட்டு இருக்கு. சரி, பார்க்கலாம்.